ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகனாயும் சபை சார்பாக மகனாயும் விசுவாசிகள் மாத்திரமல்ல இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். முக்கியமாக இது பெந்தேகோஸ்தே என்னும் நாள். பெந்தேகோஸ்தே பண்டிகை உலகமெங்கும் இருக்கிற திருச்சபைகளாய் இணைந்து கொண்டாடுகிற இந்த நாளில மாத்திரமல்ல இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். மாத்திரமல்ல பெந்தேகோஸ்தே நாள், பெந்தேகோஸ்தே இந்த திருநாளில உங்களோடு இணைந்து ஆராதிப்பதில நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே நிச்சயமாகவே இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் வீட்டில உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் அசைவாடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 120 பேர் மேல அன்றைக்கு மேல் வீட்டில் இறங்கி வந்த ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஆவியானவர் அசைவாடுவீராக. உங்களுடைய பிரசன்னம் இன்றைக்கு அளவில்லாமல் எங்களை நிரப்பட்டும். இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும், இன்னும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க நிரப்புங்க ஆவியானவர். உங்களுடைய பிரசனத்தினால இன்றைக்கு எங்களை நிரம்பி வழிய பண்ணி அக்னியா எங்களை மாற்றுவீராக. செய்தி வேளையிலும் நாம மகிமைப்படட்டும். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துங்க அப்பா. எல்லா தடைகள் மாறட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. எல்லாரும் அப்படியே ஜெபத்தோடு ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும். இந்த காலை வேளையில ஞாயிற்றுக்கிழமையில ஆவியானவர் நம் மத்தியில அசைவாடும்படி சீனாய் மலையில இறங்கி வந்த ஆவியானவர், பத்மு தீவினில பக்தனை தேற்றின ஆவியானவர் இந்த காலை வேளை மத்தியில அசைவாடும்படி ஜெபத்தோடு பாடுவோமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரி மார்பினிரே, இனிதாய் சாய்ந்திடவே. நேசரின் மார்பினிரே, இனிதாய் சாய்ந்திடவே. விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஏகமூற்றின் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. அசைவாடு ஆவியே, பக்தனை தேற்றினீரே, பக்தனை தேற்றினீரே. ஆமென். பக்தனை
இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, இந்த கால வேளையிலும் எங்கள் மத்தியில நீர் அசைவாடுவீராக. அப்பா, இந்த இடத்துல மாத்திரம் அல்ல, யார் யாரெல்லாம் Facebook மூலமாக இணையதளத்தின் மூலமாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலும் ஆவியானவர் அசைவாடுவீராக. பத்மு தீவினில பக்தனை தேற்றினது போல, சீனாய் மலையில இறங்கி வந்தது போல எங்களுடைய ஆத்ம தாகம் அனைத்தையும் தீர்க்கும்படி கடந்து வருவீராக. இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து 31ஆம் தேதி வரை எங்களை நடத்தி வந்தீர்கள். நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடு. இந்த மாதம் முழுதும் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகள் தாராளம். இந்த நாள் வரைக்கும் நாம் ஜீவனோடு இருப்பதும் சாவாமல் பிழைத்திருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களை கர்த்தர் அனலாய் மாற்ற போகிறார். இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போய்விடும். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு கடந்து சென்றார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையிலே காத்திருந்த பொழுது 50வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதில் இருந்து 50வது நாள் அந்த ஆவியானவர் என்றைக்கு இறங்கி வந்தாரோ அண்டையில இருந்து இன்று வரைக்கும் அந்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். இம்மட்டும் நம்மை நடத்தின ஆவியானவர் இந்த பெந்தைகோஸ்தே நாளிலும் ஒரு விஷயம் கூட நம்மளை அனல் மூற்றுவாராக, நிரம்பி வழிய பண்ணுவாராக, உன்னத பலத்தினாலே இடை கட்டுவாராக. அந்த 50வது நாள் இறங்கி வந்த ஆவியானவர் பேதுரு அந்த ஆவியினால நிரப்பப்பட்ட பொழுது ஒரே பிரசங்கத்திலே 3000 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுருவை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார். அந்த வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. உங்களையும் கர்த்தர் அப்படி பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலையோடு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பெந்தைகோஸ்தே நாளிலே ஒரு விஷயம் கூட அந்த பெந்தைகோஸ்தே அனுபவத்தை எங்களுக்கு தாங்க என்று நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. பெந்தைகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தைகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. அலனான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம்
நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிலப்பட்டு மறித்தோர்கள் எழுந்திட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிலப்பட்டு மறித்தோர்கள் எழுந்திட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புவே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகாரம் நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்கள் தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் அவர் என்ன பண்றாரா? தண்ணீரை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த நாளிலும் இந்த பெந்தேகோஸ்தே நாளை உலகம் முழுவதும் அனுசரிக்கிற இந்த பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாளில் தானே ஆண்டவரே ஆவியானவர் ஒரு விஷயம் என்மேல் அளவில்லாமல் இறங்கி வரட்டும். எந்த இடத்துல நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல இன்றைக்கு என்னை நிரம்பியே நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை நடத்தினபடினால நன்றியுடைய இருதயத்தோடு ஆராதிக்க கூடி வந்தோம். நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் என்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே செய்த நன்மைகள் ஏறா
நன்மைகள் ஏராளம் உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் உந்தன் கிருபைகள் தாராளம் உயர்த்திடுவே உன்னாமம் உயர்த்திடுவே உம்மை பாடிடுவே உன்னாமம் உயர்த்திடுவே உம்மை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் உந்தன் வார்த்தைகள் வல்லமை உமக்கு ஆராதனை. மகிமை நிறைந்தவரே மகிமை நிறைந்தவரே மகிமை உடையவரே மகிமை நிறைந்தவரே மகிமை உள்ளவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. இத்தரும் ரட்சிப்பும் பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கு ஆராதனை. உந்தன் பணிகள் உந்தன் பணிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை. இத்தரும் இத்தரும் ரட்சிப்பும் பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கு ஆராதனை. உந்தன் பணிகள் உந்தன் பணிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை. உண்மையுள்ளவரே உண்மையுள்ளவரே துணிக்கு பாத்திரவே அதற்கு கத்தே. உண்மையுள்ளவரே துணிக்கு பாத்திரவே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்த வல்லத்தோடே ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் உந்தன் கிருபைகள் தாராளம் ஆராதனை. இந்த மாதம் முழுவதும் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை. உன்னாமம் உயர்த்திடுவே உம்மை பாடிடுவே உன்னாமம் உயர்த்திடுவே உம்மை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி ஆவியோடும் நல்லோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடே ஆண்டவருக்கு நன்றி சொல்லமா. அல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் எத்தனை தேவைகள் இருந்தாலும் அத்தனையும் கர்த்தர் சந்தித்தார். எத்தனை காரியங்கள் உலகத்திலே நாம் கேள்விப்பட்டாலும்
அந்த தீங்கு ஒன்றும் உங்களை அணுகாதபடி நித்தமும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடினாலதான் எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றி சொல்லமா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த 31ஆம் தேதி வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை அது வனாந்திரம் போல இருந்தாலும், அது இருளா இருந்தாலும், எந்த தண்ணீரா இருந்தாலும், எந்த ஆறுகளாய் இருந்தாலும், எந்த அக்கினி போன்ற சோதனைகளாய் இருந்தாலும் எங்களோடு கூட வந்ததினால் அல்லவா நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், எங்களோடு கூட கடந்து வருவதினால் அல்லவா. மோசேக்கு சொன்னது போல என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக சென்றபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். 2 கரங்களை உயர்த்தி, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, கருணை என்னை ஆளுகை செய்யும். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய பரலோக பிதாவே, இந்த பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலும் ஜீவ தண்ணீராய் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக. எங்களுடைய தாகம் அனைத்தையும் நீர் தீர்க்கும்படி எங்களோடு இணைந்திருக்கிற உடைய அருமையான பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தாகத்தையும், ஒவ்வொரு வாஞ்சையும், ஒவ்வொரு விருப்பத்தையும் நீர் தீர்க்கும்படி ஆவியானவர் அசைவாடுவீராக. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்க. மேல் வீட்டில் இறங்கி வந்த ஆவியானவர் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, இன்றைக்கு ஒரு பின்மாறி காலத்து மழையை நீர் தருவீராக. அதை எழுப்புதலை நாங்கள் வாஞ்சையோடு எதிர்பார்க்கிறோம் ஐயா. அந்த பின்மாறி காலத்து மழைக்காக நாங்கள் செபிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் எங்கள் சபைக்கு கடந்து வரட்டும். எங்கள் விசுவாசிகள் மேல் ஆவியானவர் அசைவாடுவீராக. இப்பொழுது இந்த வேலையுடைய மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இறங்கி வரட்டும்.
ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆவியானவர் உங்களுடைய அளவில்லாத அபிஷேகத்தினாலே இப்பொழுது நிரப்புவீராக. எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு. அபிஷேகம் நுகத்தை முறுக்கும் அல்லவா? வீடுகளில் இருக்கிற நுகங்கள், வீடுகளில் இருக்கிற கட்டுகள், வீடுகளில் இருக்கிற உபத்திரவங்கள், வீடுகளில் இருக்கிற வியாதிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். உன்னத பலன் இறங்கி வரட்டும். அளவில்லாத அக்கினியால நிரப்புவீராக. சாதாரண அபிஷேகம் அல்ல, ஒரு அக்கினி அபிஷேகம் என் பிள்ளைகளை நிரப்புவதாக. ஒவ்வொருவரை அக்கினி ஜுவாலையால் நீர் மாற்றி விடுவீராக. ஆவியில் ஒரு அனல் உண்டாகட்டும். உள்ளான மனிதன் ஒரு பலன் வரட்டும். விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பி வருகிற பாத்திரமாய் மாற்றி விடுவீராக. அன்னைக்கு பேதுரு நிரப்பட்டு அநேக சுகத்தை பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கு வல்லமைகள் குறைந்து போவதில்லை. ஆளுகை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒவ்வொருடைய தேவனை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த மாதம் முழுதும் நடத்தின தேவன், இம்மட்டும் நடத்தின எபினேசர், நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு நன்மையும் குறைபடாமல் எங்களை நடத்தின தேவனுக்கு நன்றி. எங்கள் விசுவாசிகளை நடத்தின தேவனுக்கு நன்றி. மகனாய் சபை குடும்பத்தை நடத்தினீரே. இணையதளத்தை பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் கரம் பிடித்து தூக்கி சுமந்தீரே. வரப்போகிற மாதத்தில் நடத்த நீர் வல்லமையுள்ளவரையா. உமக்கு நன்றி. அடுத்த ஜூன் மாதத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல இன்னும் ஆவியில அனல், இன்னும் ஜெபத்தில ஒரு பெரிய எழுப்புதல். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஜூன் மாதத்துல சபை கூடுதல் எல்லாம் எல்லா இடத்திலையும் வந்துமை ஆராதிக்கும்படி கர்த்தர் திறந்த வாசலை வைப்பீராக. சபைக்குள்ள வரும் பொழுது நாங்கள் பெந்தைகோஸ்தே அனுபவத்தோடு, பெந்தைகோஸ்தே நாளில எப்படி ஆவியானவர் அசைவாடினீரோ, எப்படி கிரியைகள் நடைபெற்றதோ அப்படியே எல்லா விசுவாசிகளையும் அனலாய் மாற்றி கொண்டு வருவீராக. அற்புதங்கள் கிரியைகள் நடக்கட்டும் ஆண்டவர். ஓமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதத்திலும் எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும், அடுத்த மாதத்தை நான் எப்படி நடத்த போகிறேன் என்று ஒருவேளை நீங்க கலங்கிக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் இம்மட்டும் நடத்தின தேவன் புதிய வரப்போகிற அந்த ஜூன் மாதத்திலும் கர்த்தர் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிசயமாய் ஆச்சரியமாய் உங்கள் தேவைகளை சந்தித்து நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். என் அருமையான சகோதர சகோதரிகளை, ஒருபோது நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய், பலனாய், புகலிடமாய், தஞ்சமாய், கோட்டையாய் அவர் இருக்கிறபடினால இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல இன்னும் உங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாட்களை ஒருவேளை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்றால் வருகிற வாரத்தில திருமண நாட்கள், பிறந்த நாட்கள்
கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபமனும். பரலோக பிதாவே, இந்த வாரத்துல திருமண நாளை காண்கின்ற கொண்டாட போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருஷத்தின் நன்மையால முடிசூட்டுங்க ஆண்டவரே. இந்த வருடத்தை காட்டிலும் புதிய ஆண்டு இன்னும் பிளஸடா இருக்கட்டும், இன்னும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை அதிசயமாய் ஆச்சரியமாய் என் தேவன் நடத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திங்க. சகல வியாதியும் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி சகல வியாதியும் விலக்கி நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வீரா. இப்பொழுது எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை நோக்கி கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபைகள் பெந்தேகோஸ்தே நாளை, பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் தானே ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு மேலும் அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் என்ன பண்ணல, குறைந்து போகவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை இந்த நாளில் தானே கர்த்தர் தந்து இனி வருகிற ஒவ்வொரு நாட்களும் அந்த பின்மாறி காலத்து மலையை நாம் அனுபவிக்கிறவர்களாய், பார்க்கிறவர்களாய், சபையில எழுப்புதலை பெற்றுக்கொள்கிறவர்களாய், திரள் கூட்ட ஆத்துமாக்கள் சபைக்குள்ள ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ள கர்த்தர் சபைகளையும் உங்கள் மூலமாய் நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. யோவேல் 2:28 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மேல் வீட்டறையில கூடியிருந்த ஒவ்வொரு மேலையும் அந்த ஆவியை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றினார். அப்பொழுது அங்க என்ன நடந்தது என்று நாம் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம், சொப்பனங்கள், தரிசனங்கள், அந்நிய பாஷை, இப்படி பல காரியங்களை கர்த்தர் சபைக்கு கொடுத்தார். அதி நிமித்தமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. பேதுருவை பயன்படுத்தினார். மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினார். விசுவாசிகள் ஒரு மனதாய் கூடி ஜெபிக்க 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 திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்குள்ளே அனுதினமும் சேர்க்கப்பட்டது போல இந்த கொரோனா வைரஸ் இந்த காலெல்லாம் முடிந்து நாம் சபைக்குள்ள கூடி வரும் பொழுது பலத்த கிரியைகளை உங்களை கொண்டு உங்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. கடைசி நாட்களில ஒரு எழுப்புதலுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே அந்த எழுப்புதல் அது அபரிமிதமாய் நாம் நினைத்து பார்க்க கூடாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஆமென். யாவர் மேல், பெரியோரிலிருந்து சிறியோர் வரை, தாகமுள்ள ஒவ்வொரு மேலும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருவார். ஆமென். அபிஷேகம் என்றால் ஊற்றப்படுதல் என்று அர்த்தம். அபிஷேகம் என்றால் நிரம்பி வழிதல் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. காணப்படுகிற அபிஷேகமும் உண்டு, காணப்படாத அபிஷேகமும் உண்டு. காணப்படுகிற அபிஷேகம் என்றால் என்ன? தாவீது மேல சாமுவேல் அபிஷேக எண்ணெயை வார்த்த பொழுது எல்லாரும் காண்கிறபடி அந்த அபிஷேக எண்ணெயை ஊற்றின பொழுது தாவீது மேல ஆவியானவர் இறங்கி வந்து தாவீதை ஆவியானவர் நடத்தினார். அதுதான் காணப்படுகிற அபிஷேகம். அதே போல ஆரோன் மேல அபிஷேக எண்ணெயை வார்த்த பொழுது அந்த அபிஷேக எண்ணெய் அவன் தாடி அங்கி வழியாய் அது கடந்து சென்றது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல
மூத்த ஊழியக்காரர்கள் சபைக்கு வருகிற ஊழியம் செய்ய விரும்புகிற ஒவ்வொரு மேலையும் தலை மேல கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது, எண்ணெய் வார்த்து ஜெபிக்கும் பொழுது, அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கிற வேலையில தானே அபிஷேகம், ஆவியானவர் அவர்களை நிரப்புகிறார், கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இது காண்கிற வகையிலே அபிஷேகம் பண்ணப்படுவது. காணக்கூடாத அபிஷேகம் என்றால் என்ன? சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கி வந்தார். எப்படி புது கயிறை வச்சு, எத்தனை கயிறை வச்சு கட்டினாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த கயிறெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல கலண்டு போயிட்டு ஒரு தாடை எலும்பை எடுத்து அடித்தான். 1000 பேரை கொண்டு போட்டான். எவ்வளவு பெரிய வாசலா இருந்தாலும் அதை பிடுங்கி கொண்டு நடந்தான். அந்த சிம்சோனுக்குள்ள காணப்படாத ஆவியானவர் செயல்படும் பொழுது ஒரு பலத்த கிரியைகள், பலவானாய் மாறினான். சிம்சோனை யாரும் எதிர்த்து நிற்கவே முடியல. அதே போலதான் எலிசா மேல அந்த அபிஷேகம் கடந்து வந்த உடனே 13 அற்புதங்களை செய்தார். எலிசா மரித்த பிறகு கூட அந்த மரித்த எலும்புகள் மேல ஒருத்தனை போட்ட பொழுது, மரித்த ஒருவனை எலிசா எலும்புகள் மேல போட்ட உடனே அவன் உயிரோடு எழுந்தான். அப்படி எலிசாவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் அன்றைக்கு சாமுவேல் தாவீது மேல அபிஷேகம் பண்ணின பொழுது தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 23 அதிகாரம் 5, 6 வசனத்துல நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 23 அதிகாரம் 5, 6 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். தாவீது மேல் அபிஷேகம் எண்ணெயை வார்த்த பொழுது ஆவியானவர் அவனை நடத்தினார். மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலும் என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் அபிஷேகத்தை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றும் பொழுது உங்கள் பாத்திரமும் நிரம்பி வழியும். தாவீது பாத்திரம் அல்ல, உங்களுடைய பாத்திரத்தையும் என் தேவன் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். பரலோகத்தில் நேராக, அப்பா, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, இன்றைக்கும் ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கேட்பீங்களா? நீங்க சபைக்கு வரும் பொழுதே நிரம்பி வழிகிறவர்களாய் வரணும். ஆமென். சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவது மாத்திரமல்ல, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணும். இனி வருகிற நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வழி நடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கூட என்றைக்கு நான் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டேனோ, என்றைக்கு ஆவியானவர் என்னை அளவில்லாமல் நிரப்பினாரோ, என்றைக்கு என் பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பித்ததோ, எனக்குள்ள இருந்த இருள், எனக்குள்ள இருந்த பலவீனம், எனக்குள்ள இருந்த சோர்வு எல்லாம் மாறி எனக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறபடினால சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அந்த ஆவியானவர் கொடியேற்றுகிறார். ஆமென். இரவுல கூட நம்ம அயர்ந்து தூங்கும் பொழுது என்ன பொல்லாத கிரியைகள் வந்தாலும் ஆவியானவர் உடனே தட்டி எழுப்புறாரு, நம்ம செபிக்க வைக்கிறாரு. ஒன்று முன்னே சேதப்படுத்துவது இல்லை. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் தடைகளை உடைக்கும். நிறைவான அபிஷேகம் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். ஹல்லேலூயா. உங்களுடைய சொந்த பலத்தினால முடியாதது ஆவியினாலேயே ஆகும். ஆமென். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர் 1:8 வசனத்தின்படி உன்னத பலத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பும் பொழுது எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் நீங்க யாரா மாறிடுவீங்க? சாட்சிகளாய் மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் சாமுவேல்
தாவீது மேல் அபிஷேகத்தை வார்த்த பொழுது அண்டையில இருந்து ஆவியானவர் தாவீதை நடத்தினார். தாவீதின் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. சத்துருகள் முன்பதாக அவன் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்தது. இன்னும் சங்கீதம் 92 அதிகாரம் 10 எழுதப்பட்டிருக்கிறது, என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். என்னைக்கோ பெற்ற அபிஷேகம் அல்லங்க, ஒவ்வொரு நாளும் புது எண்ணெய் அபிஷேகம். அல்லேலூயா. நேற்றுக்கு பெற்ற அபிஷேகம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். ஆகவேதான் நீங்க கார்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒருவேளை பஸ்ல கூட பார்த்திருப்பீங்க, தினமும் எண்ணெய் கவனி. ஆமென். எதை கவனிக்கணும்? தினமும் அந்த பஸ்ல கார்ல ஆயில் செக் பண்ணணும், பேட்டரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும், குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடன உடனே ஆயில் என்ன பண்ணணும்? மாத்தணும். இல்லைன்னா அங்க என்ன ஆயிடும்? தேய்மானம் வந்துடும். அதே போல ஒரு தொழிற்சாலையில குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த தொழிற்சாலையில அந்த இன்ஜின் எல்லாம் எண்ணெயை வைத்து சர்வீஸ் பண்ணணும், ஆயில் மாத்தணும், கிரீஸ் போடணும். அதே போலதான் உங்களுக்கும் என்ன தேவை தெரியுமா? புது எண்ணெய், புது அபிஷேகம், புது ஆவியானுடைய வழி நடத்துதல். அது கிடைக்க கிடைக்கதான் அதுல உராய்வு வராது, தொய்வு வராது, பலனுள்ளவர்களாய் நீங்க ஓடுவீங்க. ஆமென். அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே புது எண்ணெய்னால என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிற. எத்தனை பேர் விரும்புறீங்களா? என் அருமையான என்னோடு இணைந்து இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் மகனாயும் சபை விசுவாசிகளே, இந்த இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்கள் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், ஒரு மதிலை தாண்டுவேன், மாத்திரமல்ல என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். அப்படிலாம் தாவீது சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தபடினாலதான் அவன் எல்லா காரியத்திலும் ஜெயமாய், கர்த்தருடைய பார்வை கூட இருதயத்திற்கு ஏற்றவனாய் தாவீது மாறினதற்கு காரணம், தாவீதை போன இடத்தெல்லாம் வெற்றி பெற்றதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகம் புதிதாய் பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகம் ஆவியானவர் அவனை நடத்தினபடினாலதான் 2 சாமுவேல் 5 அதிகாரம் 10 சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:30 தாவீது சொல்லுகிறார், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமென். அந்த அபிஷேகம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிக்கும் அந்த அபிஷேகம் கிருபையை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்க நிரப்பப்படாமல் இருந்தால், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இன்றைக்கு கேளுங்க, கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அந்த அபிஷேகத்தை தர வல்லமையுள்ளவர். ஆமென். நாம் விசேஷமாய் மக்னாயும் சபையில உள்ள ஒவ்வொருவரும் ஆவியில் அனலாய் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆவியில அனலா இருக்கணும். சத்துரு உங்களை பார்த்து நடுங்கணும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் கொண்டாடப்படுகிற இந்த நாளில தானே கர்த்தர் உங்களை ஒரு விசை அந்த அபிஷேகத்தினால உங்க வீட்டில நிரப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுவார். எல்லாரும் ஒரு விசை உங்களுடைய கரங்களை உங்கள் தலைமையில வைத்து, ஆண்டவரே இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிற இந்த நாளில தானே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கேளுங்க,
ஆவியானவர் என் மேல் அசைவாடுங்க, என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல நீங்க உயர்த்துங்க, புது எண்ணெயால் என் அபிஷேகம் பண்ணுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கும் தாவீதுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் அவனுக்குள்ள கிடைத்த பொழுது, இந்த ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பித்த பொழுது, எப்படி தாவீது நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டான், அதை தியானிக்க போகிறோம். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். நம்புறீங்களா? உற்சாகமா இந்த வசனத்தின்படியே நீங்க கேளுங்க. அப்படியே உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாய், ஒவ்வொரு படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு அந்த ஆவியானவர் அளவில்லாமல் உன்னை நிரப்ப அவர் ஆயத்தம். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பக்கத்துல யாரா இருந்தா தட்டி சொல்லுங்க, ஆயத்தமா இருங்க. இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கர்த்தர் உங்களுக்காக அபிஷேகத்தை தர ஆயத்தம். நீ ஆயத்தமா? அல்லேலூயா. முதலாவதாக எதற்காக இந்த அபிஷேகம்? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் திருப்புவோமே என்றால், எதற்காக கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தருகிறார்? இந்த அபிஷேகத்துல எனக்கு என்ன ஆசீர்வாதம்? அதைத்தான் தியானிக்க போகிறோம். 16:3 அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. சாமுவேல் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், சவுலை ராஜாவாய் புறக்கணித்து தள்ளின பிறகு ஈசாயின் குமாரனாகிய ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ ஈசாய் வீட்டில போய் அங்கே நான் சொல்லுகிற ஒரு மனிதனை, நான் குறிப்பிடுகிற நபரை எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஆமென். அபிஷேகம் எதற்காக? கர்த்தருக்காக. ஆமென். எதற்காக ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணுகிறார்? ஆண்டவருடைய நாமம் உன் மூலமாக மகிமைப்படும்படி, உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்யும்படி. அப்போ முதலாவது அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? கர்த்தருக்காக நீ பயன்படணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். அபிஷேகம் உனக்கு தருவதற்கு ஆண்டவருக்கு உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் தாவீது இருதயத்திற்கு ஏற்றவன். அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பிளான் வைத்திருந்தார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படி தாவீதை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன்னை கொண்டும் கர்த்தருக்காக நீ பயன்படுத்தப்படும்படி கர்த்தர் உன்னையும் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உன்னை முன் குறித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீதை எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னது போல, இந்த கடைசி கால எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்துல, தமிழகத்துல, சென்னை பட்டணத்துல, நீ வாழுகிற பகுதியில நீ கர்த்தருக்காக தேவை. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, நீ கர்த்தருக்கு தேவை. ஆகவே கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண ஆயத்தமா இருக்கிறாரு. இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உனக்கும் தந்து கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் உன்னை மாற்றுவார். முதலாவதாக அபிஷேகம் எதற்காக? கர்த்தருக்கு நீ பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயா? அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். அந்த அபிஷேகத்தை உனக்கு அளவில்லாமல் தர அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். கேட்கிற உன்னையும் கர்த்தர் நிரப்புவார். இரண்டாவதாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எதற்காக இந்த அபிஷேகம்? தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஹல்லேலூயா.
இரண்டாவதாக இந்த அபிஷேகம் எதற்காக? உன் குடும்பத்தின் மத்தியில, உன் சகோதரர் மத்தியில கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. உன் மூலமாக, உங்கள் மூலமாக, இங்கே அமர்ந்திருக்கிற உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு. ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த பலி விருந்துல தாவீதை அவனுடைய தகப்பனோ அவனுடைய சகோதரர்களோ அழைக்கவில்லை. புறக்கணிக்கப்பட்ட வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு சாமுவேல் கேட்கிறாரு, இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? ஒருவன் இருக்கிறான், வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். புறக்கணிக்கப்பட்ட வனாந்திரத்தில் இருந்த தாவீதை சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணி தாவீதை கர்த்தர் உயர்த்தினது போல இன்றைக்கும் உன் குடும்பத்துல எந்த இடத்துலலாம் நீ வெட்கப்பட்டு இருக்கிறாயோ, எந்த இடத்துலலாம் நீ அவமானப்பட்டு இருக்கிறாயோ, இல்லவற்றால் உன் குடும்பத்துல நீ புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாயோ, அந்த குடும்பத்துல உன்னை மேன்மைப்படுத்தும்படி உன் சகோதரர் மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை கொண்டு உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமென். ஒருவேளை உன் குடும்பம் ஆகாதவள் என்று உன்னை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். கர்த்தர் உன்னைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்தை உயர்த்த போகிறார். அதற்காக உன் குடும்பத்தின் மத்தியில கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தருக்காக, இரண்டாவதாக உன் குடும்பத்திலே உன்னை உயர்த்தும்படி, அடுத்த லெவல்ல கர்த்தர் உன்னை கொண்டு போகும்படி அந்த அபிஷேகம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போமே என்றால், அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். மூன்றாவதாக எதற்காக கர்த்தரை அபிஷேகம் பண்ணுகிறார்? சத்துருவை மேற்கொள்ளுகிற, சத்துருவை துரத்துகிற, சத்துருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஆமென். அபிஷேகம் எதற்காக? ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பும் பொழுது, அந்த ஆவியானவரை அக்கினியாய் நிரப்பும் பொழுது, எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும், ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது எந்த சத்துருவும் உன்னை எதிர்த்து நிற்கவே முடியாது. அன்றைக்கு சவுலுக்குள்ள அந்த அசுத்த ஆவினாலே அவன் பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது தாவீது என்ன பண்றான்? சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவி நீங்கி அவன் சொஸ்தம் அடைந்தது போல, இன்றைக்கு உனக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமுள்ள வார்த்தையை தருகிறார். நீ அபிஷேகத்திலே நிறைந்து அந்நிய பாஷையை கர்த்தரை துதிக்கும் பொழுது, இதுவரைக்கும் உன் குடும்பத்தில் இருந்த சாபம், இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த மந்திரவாத கிரியைகள், இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த வியாதிகள், இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நீ கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது, அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது சாபங்கள் உடையும், கட்டுகள் கலண்டு விழும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். உன் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய மந்திரவாத கிரியைகள் இருந்தாலும் நீ கர்த்தரை துதித்து அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது, இப்பொழுதே ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணும்படி ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஒரு வழியாய் வருகிறவர் 7 வழியாய் ஓடி போகும்படி உன்னை கர்த்தர் நிரப்ப பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு முன்பதாக, ஒரு நிரம்பி வழிகிற தேவனுடைய பிள்ளைக்கு முன்பதாக, ஒரு அந்நிய பாஷையை ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பதாக சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்.
அவனால எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்த பொழுது சவுலை விட்டு அசுத்த ஆவி நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். உன் குடும்பத்தில் வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ செபிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதற்காகத்தான் அபிஷேகம். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க உன்னை கர்த்தர் அபிஷேகத்தால நிரப்பி உன் குடும்பத்தில் இருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படி அந்த அபிஷேகத்தினால இன்றைக்கு உன்னை நிரப்ப அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக எதற்காக இந்த அபிஷேகம்? நான்காவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே என்றால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அன்றைக்கு தாவீது அந்த யுத்த களத்துல கோலியாத் எதிர்த்து நிற்கிற இஸ்ரவேல் படைகள் மத்தியில வந்த பொழுது அவனுடைய சகோதரர் எல்லாம் அந்த கொஞ்ச ஆளுகளை விட்டுட்டு யாப்பா இங்க வந்தா, உனக்கு என்ன துணிகரம் என்று அவனை கேள்வி கேட்டான். தாவீது சொல்லுகிறார், நான் இந்த யுத்த களத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அதே போல கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு, அபிஷேகம் பண்ணி இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் சும்மா அப்படியே உங்களுக்காக மாத்திரம் அல்ல. தாவீது சொல்றார், நான் இங்க இந்த யுத்த காலத்துல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என்ன முகாந்திரம்? 40 நாள் கோலியாத் என்கிற ராட்சசன் எழுப்பி நிற்கிறான். சவுலால வெற்றி பெற முடியல, சவுலுடைய படைகளால வெற்றி பெற முடியல, தாவீதுடைய சகோதரர்களால கோலியாத்தை வீழ்த்த முடியல. கர்த்தர் அங்கு கோலியாத்தை 40 நாள் ஏன் நிற்க வச்சிருக்கிறார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொண்டு அந்த கோலியாத்தை மேற்கொள்ளும்படி. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், இந்நாள் வரைக்கும் போராட்டம் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை இன்றைக்கு அது செயல்பட போகிறது. எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்காக அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். உன்னை கொண்டுதான் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உன்னுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை வைத்து உன்னை கொண்டு சவுலால் முடியாது, யோனத்தானால முடியாது, தாவீதின் சகோதரால முடியாது. உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கோலியாத்தை நிற்க வைத்து உன்னை கொண்டு வெற்றியை தருவார். ஏன் தெரியுமா? அங்கே தாவீது சொல்லுகிறார், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவர் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். எதற்காக உனக்கு அபிஷேகம்? உன்னை கொண்டு கோலியாத்தை மேற்கொண்டு இஸ்ரவேலில தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் மத்தியில இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி. ஆமென். எதற்காக உனக்கு அபிஷேகத்தை கொடுத்து உன்னை கொண்டு கோலியாத்தை யான் ஜெயிக்க வைக்கிறார்? உன் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி. சொல்லுங்க. நான்காவதாக எதற்காக அபிஷேகம்? எதற்காக எதிரியை உன்னை கொண்டு வீழ்த்த வைக்கிறார்? இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி, உன் மூலமாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும்படி. ஹல்லேலூயா. அதற்கு தான் அபிஷேகம். ஆமென். உன் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி, பூலோகத்தார் யாவரும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இனி வருகிற நாட்களில உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார்.
உன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர் என்று உன் குடும்பத்தார் நீ வாழ்கிற பகுதியில அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000. அப்படி உயர்த்தினது போல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அபிஷேகம் உன்னை உயர்த்தும். 5வதாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 18:21 அவள் அவனுக்கு கன்னியா இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகன் ஆவாய். கர்த்தர் தாவீதோடு இருந்தபடினால சவுல் அங்க என்ன பண்றார்னா, அன்னைக்கு சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தார். அப்போ சவுல் ஒரு சதி ஆலோசனை பண்றான். நான் பரிசத்தெல்லாம் விரும்பல, நீ என் மகளை திருமணம் பண்ண வேண்டும் என்றால் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களை கொண்டு வரணும். ஏன்னா பெலிஸ்தர் மத்தியில இவனை அனுப்புனா பெலிஸ்தர் கையினால தாவீது மடிந்து விடுவான் என்று சவுல் நினைத்ததினால அப்படி ஒரு சதி ஆலோசனையை சொன்னான். அந்த சேலஞ்ச தாவீது ஏற்றுக்கொண்டு அது அவனுக்கு பிரியமா இருந்தபடினால ஒரு குறித்த காலம் நியமித்திருந்தான். ஆனா தாவீது அந்த குறித்த காலத்திற்கு முன்பதாகவே 100 அல்ல 200 பெலிஸ்தரின் நுனித்தோள்களை கொண்டு வந்து சவுல் முன்பதாக போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 18:28 கர்த்தர் இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. எந்த சத்ரு உன்னை விலத்தலனும் நினைக்கிறானோ அந்த சத்ரு மத்தியில வெளி இடத்துல கொண்டு போய் பெலிஸ்தர் மத்தியில தனியனாக தாவீது சென்று 200 நுனித்தோள்களை கொண்டு வந்தது நிமித்தமாக சவுல் ஒரு காரியத்தை, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதற்காக உனக்கு அந்த அபிஷேகம்? உங்க பெயரை சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சத்துரு காணும்படி நான் விழுந்து விடுவேனோ என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில அந்த மனிதன் காணும்படி கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். ஒருபொழுது நான் விழுந்திட மாட்டேன். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானோ இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறபடியால் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். அந்த அபிஷேகம் உன்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்காது. அந்த அபிஷேகம் என்னத்தை கொண்டு வரும்? உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று உன் சுற்றத்தார் எல்லாரும் காணும்படி அந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தும். ஆமென். அபிஷேக எண்ணெய் ஆவியானவர் எப்படி தாவீதை உயர்த்துகிறார் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே ஆவியானவர் இன்றைக்கு தியானிக்கிற இந்த வசனத்தின்படியே உன்னையும் உயர்த்த வல்லமையுள்ளவர். ஆமென், அல்லேலூயா. 6வதாக 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அங்கே தாவீது சவுல் இடத்துல யோனத்தான் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மன நோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன். தாவீது யோனத்தான் இடத்துல சொல்றாரு, மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்கு. பாருங்களேன், மரணம் துரத்திட்டே இருக்கு. யார் மூலமா? சொந்த மாமனார் சவுல் மூலமாய். சவுல் தாவீதை எப்படியாவது தீர்த்து கட்டிரணும். 2 முறை ஈட்டியால எரிந்து கொள்ள பார்த்தார். பிறகு எல்லாம் தாவீது எங்கெல்லாம் ஒளிந்திருந்தாரோ
அங்கே எல்லாம் சவுல் தன் படையோடு தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். தாவீது சொல்லுகிறார் யோனத்தான் இடத்துல, எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி, இந்த டைல்ஸ் தான் ஒரு அடி, இங்க தாவீது நிற்கிறார், மரணம் அங்க நிக்குது. இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? வீட்டை விட்டு வெளியே வந்தா பொல்லாத கொரோனா வைரஸ் காத்துட்டு இருக்குன்னு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது போல தாவீது சொல்றாரு, நான் வெளியே வந்தா சவுல் உடைய தகப்பன் எப்ப என்னை போட்டு தள்ளலான்னு எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு சொல்ற. ஆனா நடந்தது என்ன? ஒரு இடத்துல கூட சவுலால தாவீதை மேற்கொள்ளவே முடியுது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. சவுல் பெரிய படையோடு பின்தொடர்ந்தாலும் சவுலின் கைகளில தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. மாறாக 2 முறை தாவீதின் கருத்துல தான் சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். தாவீது தான் போனா போகட்டும், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்று விட்டு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீ அபிஷேகம் பெற்றிருப்பாய் என்றால் மரணத்திற்கு உனக்காக ஒரு அடி தூரம் இருந்தாலும், வெளியே கொரோனா வைரஸ் இருந்தாலும், எந்த பொல்லாத கிருமி இருந்தாலும் உன்னை தொட முடியாது. அந்த அபிஷேகம் உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் 1 சாமுவேல் 24:14, 1 சாமுவேல் 26:18-20, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியையா, ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல வேட்டையாடுறீங்களே அப்படிலாம் அவர் சொன்னா கூட ஒரு நாளும் சவுல் கரத்துல தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அப்படி துரத்தி வந்த சவுல் என்ன நடந்தது பாருங்களேன். 1 சாமுவேல் 16:25 நாம் திருப்புவோம் என்றால், 1 சாமுவேல் நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்த சவுல் கொலை செய்யும்படி அவனை தீர்த்து கட்டும்படி பின்தொடர்ந்து வந்த சவுல் தாவீதை என்ன பண்றான்? ஆசீர்வதிக்கிறான். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். உன் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தாலும் சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வாங்கூட இருந்தா எந்த சத்துருவும் உன்னை துரத்த முடியாது, தொட முடியாது. அவன் உன்னை ஆசீர்வதித்துட்டு போயிடுவான். இல்லாவிட்டால் உன்னோடு சமாதானம் உடன்படிக்கை பண்ணிவிட்டு போய் விடுவான். ஆகவேதான் இந்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். அதை தாகத்தோடு கேள். எந்த சத்துருவனை தொடர முடியாது. மரணத்திற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம் இருந்தாலும் அந்த மரணம் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. எந்த சத்துருவும் உன்னை பின் தொடரவே முடியாது. ஹல்லேலூயா. கடைசியாக 2 சாமுவேல் 5:1-5 வரைக்குள்ள வசனங்களை வாசிப்போம் என்றால், 2 சாமுவேல் 5:1-4 வரைக்கும் உள்ள வசனங்களில் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆமென். தாவீது ராஜ பதவியை தேடி போகல. எல்லாரும் சவுல் இறந்த பிறகு தாவீதை எப்ரோனிலே தேடி வந்து, சவுல் இருக்கும்போதே எங்களை நடத்தினீங்களே, நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று இஸ்ரவேலின் சகல மூப்பர்களும் வந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போனாங்க. அப்போ கடைசியாக அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா அநேகர் உன்னை தேடி வருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமே என்றால்
ஆவியானவர் உன்னை நிரப்பி இருப்பார் என்றால், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்கும் என்றால், யாரையும் எதையும் எதிர்பார்த்து நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தேடி ஆத்துமாக்கள் வரும். வறண்டு போயிருக்கிற ஆத்துமாக்கள் வரும். காலியா இருக்கிற ஆத்துமாக்கள் வரும். உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் பெருக பெருக காலியான பாத்திரங்களை அதை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அன்றைக்கு தீர்க்க தரிசியின் மனைவியிடத்துல ஒரு குடம் எண்ணெய் அநேக காலியான பாத்திரங்களை நிரப்பினது போல உனக்குள்ள ஆவியானவர் இருப்பாரே என்றால் உன்னையும் மேன்மைப்படுத்தும். உன்னை தேடி வர்ற ஜனங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ நிரம்பி வழிகிற பாத்திரம். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன். ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். உம்மாரே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். ஒரு மதிலை தாண்டுவேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவேன். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன் நீரே என்று தாவீது சொன்னது போல இந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறுவாய். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. இப்பொழுது ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட கூடுமை என்றால், எழுந்து நிற்க கூடுமை என்றால், நாம் கேட்டுவிட்டு சென்று விடுகிறவர்களாக அல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் உண்மையால் அவருடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார். அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவருடைய வல்லமை உனக்குள்ள கடந்து வரட்டும். அபிஷேகம் கடந்து வரட்டும். ஆவியானோட நிரப்பட்டும். தாகத்தோடு நீங்க கேளுங்க. தாகத்தோடு நீங்க கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஒரு விசை ஆண்டவரே என்னை உமக்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்க. அந்த அபிஷேகம் உம்முடைய நாம மகிமைக்காக என்னை உமக்கென்று தெரிந்து கொண்டீங்களே. ஓ, உமக்கு நான் பயன்படுத்தப்படட்டும். ஒரு விசை அந்த அபிஷேகத்தால் என்னை நிரப்புவீராக. கேளுங்க கேளுங்க. நல்ல வாய்களை திறந்து ஓ சகோதரர் மத்தியில, உன் குடும்பத்தின் மத்தியில கர்த்தர் உன்னை நிரப்பட்டும். உன் குடும்பத்தால் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயோ, வேலை ஸ்தலத்துல நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். உன்னை கொண்டு தாவீது நிமித்தம் ஒரு சந்ததியை ஆசீர்வதித்தது போல உன்னை கொண்டு உன் குடும்பத்தை, உன் சந்ததியை நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். எப்படி தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்த பொழுது அசுத்த ஆவி நீங்கி சவுல் சொஸ்தமானாரோ, நீ கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில பேசும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள், எல்லா சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது மாறுவதாக. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல துதிங்க. அந்நிய பாஷையில பேசு. அந்நிய பாஷையில ஆண்டவரை ஆராதி. இப்பொழுது ஒரு புது அபிஷேகம், புது எண்ணெய், புது கிருபை ஊற்றப்படுவதாக. யாவர் மேலும் ஆவியானவர் அசைவாடுவீராக. பெந்தேகோஸ்தே அனுபவம் வரட்டும். பின்னாடி மலை ஊற்றப்படட்டும். ஆவியில அனலாய் மாற்றுங்க. நிரம்பி வருகிற அபிஷேகத்தை நல்ல கரைகளை தட்டி பெற்றுகள் பெற்றுகள் பெற்றுகள். இப்பொழுது ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். அவருடைய வல்லமை கோலியாத்தை மேற்கொள்கிற வல்லமை. யுத்த களத்துல நீ தோற்று போகாதவரை யுத்த களத்துல கர்த்தர் உனக்கு வெற்றியை தருகிறார். எந்தெந்த இடத்துல கோலியாத் எதிர்த்து நிற்கிறானோ அந்த இடத்துல உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார். இப்பொழுதே யுத்த களத்துல தேவனுடைய நாம மகிமைப்படுவது அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பட்டு பெலிஸ்தர் நடுவில வெற்றி. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை சவுல் கண்டு கொண்டது போல இதுவரைக்கும் நீ வெறுமையான பாத்திரமாய் இருக்கலாம். இதுவரைக்கும் நீ சோர்வோடு காணப்படலாம். இனி இந்த உலகம், நீ வாழ்கிற பகுதியிலே, நீ போகிற இடங்களிலே கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை அறிந்து கொள்ளும்படி ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உனக்குள்ள வைக்கிறார். பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்குள்ள ஒரு வித்தியாசத்தை வைக்கிறார். அன்றைக்கு ஆரோனுடைய முகம், ஆரோனுடைய தலையில் வார்க்கப்பட்ட அபிஷேகம் தாடி அங்கிவரியாய் கடந்து சென்றதுமா, அதே அபிஷேகம் உனக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. சவுல் எத்தனை முறை பின்தொடர்ந்தாலும் தாவீதை மேற்கொள்ளவே முடியவில்லை. ஒன்றுமனை மேற்கொள்ள முடியாது.
ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குமே என்றால் உன்னை தேடி ஆத்துமாக்கள் வரும், உன்னை தேடி ஜனங்கள் வருவான். உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் காலியான பாத்திரங்களை நிரப்பும்படி கர்த்தர் இன்னைக்கு உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயம் கூட உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் தலைமையில வைத்து, அப்பா என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்றுக ஆண்டவரே. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை தருவீராக. ஒரு பின்மாறி மலை எனக்குள்ள வைப்பீராக. நல்ல கரைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பேரும் இப்பொழுது ஆவியானவர் பலமாய் 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 ஒற்றப்படுவாராக. பாத்திரம் நிரம்பி வழியேற்றும் புது எண்ணெய் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரம்புக ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல் இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பரலோக பிதாவே, ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்படி நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி யாவர் மேலும் இப்படி அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறீங்க. இனி வருகிற நாட்கள் பிள்ளைகளை கொண்டு பலத்த கிரிகளை செய்ய போறீங்க. ஒரு தேவ சேனை கர்த்தருக்காக எழும்ப போகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாளை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கான வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.